ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான பீட்ரூட் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் நான் ஒரு பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் தண்ணீர், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட் எல்லாமே நல்லா வேகட்டும். ஒரு 4-5 நிமிடம் இது மீடியம் ஃப்ளேமில் மூடி இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவு துருவிய தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 இன்ச் இஞ்சி, 1 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இனி இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதை நம்ம நல்லா பேஸ்ட்டு அரைத்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பீட்ரூட் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதில் உள்ள தண்ணீர் எல்லாமே வற்றிடுச்சு. அடுத்து நம்ம அரைத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம இதில் இஞ்சி ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். நம்ம இதில் தேங்காய் அரைச்சி சேர்த்தோம்ல, அந்த தண்ணீரும் பாருங்கள் இப்போ நல்லா வற்றிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இதில் நான் 1/4 கப் அளவு தயிரை மிக்சியில் லைட்டாக அடித்து எடுத்து இதில் சேர்க்குறேன். தயிர் கொஞ்சம் கெட்டி அப்படிங்கிறதுனால நான் இதை மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் லூஸான தயிர் அப்படின்னா நல்லா கலக்கி எடுத்து கட்டி எதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் ரொம்ப புளிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா பீட்ரூட் பச்சடி டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் குறைவான புளிப்பான தயிரை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் கண்டிப்பாக தயிர் சேர்க்கணும். பீட்ரூட் பச்சடிங்கிறதுனால எந்த வித கலரும் சேர்க்காமலே பாருங்கள், கலர் நல்லா பிரைட்டாக சூப்பராக வந்திருக்குது. இது இருக்கட்டும். இனி நம்ம இதுக்கு தாளித்து சேர்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிந்து வந்த பிறகு இதில் நான் 4 காய்ந்த மிளகாய் சேர்க்குறேன். நான் உருண்டையான சின்ன காய்ந்த மிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். நீளமான காய்ந்த மிளகாயாக இருந்தால் 2 கிள்ளி எடுத்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் லைட்டாக வதக்கிய பிறகு நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் பச்சடியில் சேர்த்துடலாம். இனி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக அந்த பீட்ரூட் பச்சடி ரெடி பண்ணிடலாம். ரைஸ்க்கு இது சூப்பரான ஒரு சைட் டிஷ். இது செய்கிறதுக்கே 5 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.